வீட்டில் அதெல்லாம் 6 மணி நேரம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கொண்டு வர்றதுக்கு. அம்மா இருக்கட்டும், நாம் போயிடுவோம்னு நினச்சிட்டானா தெரில. இதுதான் லைஃப் போல். நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் நினச்சி ரொம்ப அழுதுருக்கேன். ஸோ இந்த பேக்கிங் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட், எனக்கு பாப்பா கொடுத்த கிஃப்ட். ஃப்யூச்சரில் எந்த பொண்ணுங்களுக்கும் மைனஸாக போகக்கூடாது, நீ தான் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஹெல்த்தியாக நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பீப்புள் நம்மக்கிட்ட வராங்க, நாமளும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட கௌசல்யா தமிழழகன் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவா உமனோட லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து டேர்னிங் பாயிண்ட்னு ஒண்ணு மாறும். அது வரைக்கும் நார்மலா தான் இருப்பாங்க, அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வேற மாதிரி மாறிடுவாங்க. உங்க லைஃப்ல எந்த டேர்னிங் பாயிண்ட்ல உங்க லைஃபையே மாத்துற மாதிரி இருந்துச்சு? ஒரு பெரிய ஸ்டோரி, எப்படி சொல்லலாம், ஷார்ட்டா சொல்லலாமா இல்ல பெருசா சொல்லலாமான்னு சொல்லல, எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க, நாங்க அதை கன்வே பண்ணிக்கிறோம். ஓகே, பட் ரொம்ப சென்டிமெண்ட். என்ன அப்படின்னா, என்னோட பையன், ஸோ நான் பேபி மட்டும்தான், பாப்பா மட்டும்தான் இருக்கான்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பையன் ஒன்று இருந்தான், பட் நவ் ஹி இஸ் நோ மோர். என்ன அப்படின்னா, லைக் எனக்கு டெங்கு வந்துச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது எனக்கு டெங்கு ஃபீவர். மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே அந்த அபார்ட் அப்படிங்கிறது நிறைய பீப்புள்ஸ்க்கு நார்மல் தான். பட் எனக்கு வந்து என்னன்னா, டெலிவரிக்கு அந்த 7 days தான் இருந்துச்சு. டெலிவரிக்கு கரெக்டாக 7 days இருக்க போகும்போது எனக்கு டெங்கு ஃபீவர் அஃபெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்போம், எனக்கு இச்சிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க ஃபேமிலியில், நான் மட்டும் சீப்பு போட்டு நாக்கெல்லாம் சொரிஞ்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என்னென்னா எனக்கு பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ அதை நான் சொன்னால் டாக்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. என்னென்னா அவங்களுக்குமே அந்த டெங்கு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அப்போ நான் போயிட்டு சொல்கிறேன், எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் பிச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டாக்டர் கேட்டாங்க, நான் டாக்டர்கிட்ட சும்மா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா குழந்தைக்கு வந்து நிறைய முடி இருக்குது அதனால தான் அப்படின்னாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே அப்படிதான் போல அப்படின்னு டாக்டரே சொல்றா. அப்போ வந்து என்னன்னா நார்மலா இச்சிங் வர்றது ஓகே, பட் அந்த கோம் போட்டு நாக்கெல்லாம் சொரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப ஹைப்பர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீரியட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ரொம்ப முத்தி போய் ஒன்று வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது ரொம்ப முத்தி போயிட்டு என்னன்னா, எனக்கு பிளட் வாமிட், நோஸில் பிளட் வர்றது, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அட்மிட் பண்ணோடனே ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 100+ இருந்தாவே யாராலையுமே சமாளிக்க முடியாது. எனக்கு 108 அப்படியெல்லாம் போச்சு, 110 அந்த மாதிரிலாம் போச்சு. ஆக்சிஜன் வச்சு தான் என்னையே காப்பாற்ற முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைலாம் வந்தது. ஓகே, இங்கெல்லாம் காப்பாற்ற முடியாது, நீங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க. இப்போ நான் ப்ரே பண்ணது என்னென்னா, ஓகே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, பேபி நல்லபடியாக வெளில எடுத்துருங்க. ஸோ அதை தான் என் ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கே தெரிய வந்துருச்சு, மூச்சு விட முடியல, பிளட் லீக் ஆகுது, எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. ஓகே நம்ம அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சது அப்படின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்ல. ஸோ அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணினேன், நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சு போச்சு, கண்ணு முன்னாடியே தெரியுது. ஸோ அப்போது ஓகே பேபி நல்லா இருக்காங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓகே டாக்டர் பண்ணிவிட்டு, அப்போ அந்த ஸ்டாப் ஆகுற மாதிரி எல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் ஓகே பயப்படுது பொண்ணு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. அந்த ஒரு 6 to 7 hours நான் நார்மலாக இருந்தேன். நார்மலாக இருக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே நானே ரெக்கவர் ஆகிட்டேன், நம்ம நல்லா ஆகிட்டோம், நம்ம பேபி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டோம். அன்னைக்கு நைட்டே என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி மூக்கில் பிளட் வர ஆரம்பிச்சு அந்த ஒரு 1 hour அப்படியே நான் கான்சியஸ் இல்லாமல் போயிட்டேன். அதுதான் நான் லாஸ்ட்டாக என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தது. 2 ஸ்ட்ரக்சர் போட்டு உடம்ப வச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப ஊதிடுச்சு. ரொம்ப லீனா இருந்த பொண்ணுனா அவ்வளோ தூரம் உடம்பு, பேபி வயிற்றுல இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப போராடி உயிரை திருப்பி கடவுள் கொடுத்த மாதிரி. ஓகே கோமா, அன்னைக்கு நைட் அந்த 1 hour நான் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஆஃப்டர் தட் வந்துட்டு நான் கோமா போயிட்டு 18 days கழிச்சு தான் திருப்பி நான் கண்ணு முழிச்சிருக்கேன். 18 days. ஸோ அந்த பீரியட்ல வந்துட்டு தம்பியும் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் கோமா அப்படிங்கும் போது ஒன்றும் பண்ண முடியல. பிளேட்லெட் வந்து 10க்கு கீழே போனாவே ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2000ல் கிட்னி, லிவர் எல்லா பார்ட்ஸுமே, பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே ஃபெயிலியர்.
ஸோ அதனால ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஆப்ரேஷன் பண்ண பிளேட்லெட் இல்லை. ஸோ பிளேட்லெட் இருந்தால் தான் பிளட் கவுண்டிங், இந்த மாதிரி நிறையா போச்சு. போனதுக்கப்புறம் ஓகே ஃபுட் இல்லை, நானும் கோமா, பிளட் இல்லை அப்படிங்கும் போது பேபி அன்னைக்கு நைட்டே அவங்களும் இல்லை. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, பிளட் இல்லை, இவங்களும் அவ்வளோதான் 6 hours தான், சொல்ல வேண்டியவங்கலாம் சொல்லிடுங்க அப்படின்னு பேரண்ட் கிட்ட சொன்னோன்னே ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு ஊரே திரண்டு வர மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எல்லாம் கடைசியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பேபி வழியில் எடுக்கல, 38 hours அவங்க உள்ளதான் இருந்தாங்க பேபி. எனக்கு இதெல்லாம் ஸ்டோரி, மற்றவங்க சொன்ன ஸ்டோரிஸ். ஓ இப்போ வயிற்றுக்குள்ளேயே ஆமாம் வயிற்றுக்குள்ளேயே இருந்துட்டாங்க, வெளில எடுக்க முடியலையே. நான் தான் சொன்னேன், நான் கோமா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளட் இல்லை. ஸோ அப்படிங்கும் போது வயிற்றுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அதெல்லாம் 6 மணி நேரம் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டில் அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னை கொண்டு வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் சொன்னா திருப்பி அழுகு வந்துடும், வேணாம். ஓகே அதுக்கப்புறம் பெரியவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, போகிற உயிர் எங்கே போனால் என்ன, ரோட்டில் போனால் என்ன, வீட்டில் போனால் என்ன, இதே ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன, ஜஸ்ட் ஒரு டைம் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். சங்கிலியாலாம் என் காலு கையெல்லாம் கட்டி, இன்னும் மார்க்ஸ் இருக்கும் கையில் காலெல்லாம், இன்னொன்று மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த பையன் கொடுத்த உயிர், கடவுள் கொடுத்த உயிர் தான் இது எல்லாமே. ஸோ கடவுள்ன்றதை விட அந்த பையன் எனக்கு கொடுத்தான். என்னன்னா அம்மா இருக்கட்டும் நாம் போயிடுவோம்னு நினச்சிட்டானா தெரில, பட் அவன் உயிரை கொடுத்து என் உயிரை காப்பாற்றிட்டு போயிருக்கான். ஓகே இல்லை இப்போ நிறைய பேரோட லைஃப்ல நிறைய டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. இது கேட்கும் போது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து 6 months ஆயிடுச்சுங்க. நான் எந்திரிச்சு நல்லா வாக் பண்ணவே எனக்கு 6 months கிட்ட ஆயிடுச்சு. என்ன நான் ரியலைஸ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ சப்போர்ட் ஃபேமிலி இருந்தாங்க, நிறையா பேர் இருந்தாங்க. நான் யாருன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. அந்த இடத்துல ரொம்ப போராடும் போது எல்லாருமே கூட இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த கூட இருந்தவங்க நான் இப்போ வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ நிறையா பேர் இருந்தாங்க, அது ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் சமர்ப்பிக்கிறேன், தேங்க்யூ ஸோ மச் ஆல் அப்படின்ற மாதிரி நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கும் சொல்றேன். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ஏதாவது நமக்கு லைஃப்ல பேடா நடந்துருச்சு, இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்த எழுந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும், கண்டிப்பா அதை விட பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாக்குறேன் நான், ஏன்னா நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்லும் போது திடீர்னு இப்படி ஒரு எமோஷனல் சைடு, இந்த விஷயங்கள் நடந்ததுனாலதான் என்னமோ உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு தோணுது. நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா அதை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு வாட் இஸ் லைஃப்ன்றதே நான் அனலைஸ் பண்ணேன். இதுதான் லைஃப் போல, நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, ஓகே நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு அதை நான் நினச்சி ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, எனக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல கை கிடைக்க போகுங்கிற போது அது இல்லைன்ற போது அது இன்ன வரைக்குமே என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ ஓகே அதை தாண்டி ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ற போது இந்த ஒரு பீரியட் நான் எடுத்தேன். பீரியட் கூட நான் எடுக்கல, இனிஷியலாக நான் வந்து இந்த மாடலிங்குள்ளே போகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, பாப்பா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் கோவிட் பீரியட்ல ஐயோ பாப்பா நல்லபடியாக வளர்த்தணுமே, ஏன்னா அந்த ஒரு பயம் எனக்கு இப்போ வரைக்குமே பாப்பா கிட்ட இருக்கு, பாப்பாக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ பாப்பா பிறந்து 1 year கூட ஆகல, கோவிட் வந்தது. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபேமிலி சைடுமே அமௌண்ட் விஷயத்துலாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சப்போ தான் சரி நம்ம யூடியூப் பார்த்து நிறைய கேக் பண்ணலாம். ஏன்னா பாப்பாவுக்கு அப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே வரப்போகுது, ஒரு 4000 5000 போடலாம், நம்மளுக்குலாம் கேக் வாங்க முடியாது, ஒரு பட்ஜெட் அதெல்லாம். ஸோ அந்த டைமில் ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு அப்போ கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கேக்கோ உண்மையாகவே நான் ஒரு பெருமைக்கு சொல்லலை, ஃபர்ஸ்ட் கேக் அவ்வளோ அழகாக வந்தது, ஒரு பார்பி கேக் தீமில் தான் பண்ணேன். ஸோ அந்த கேக் நான் பண்ணேன். அது பார்த்துட்டு அந்த சரௌண்டிங் பீப்புள் எப்படி பண்ணேன் நீ அப்படின்னா, நானாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னாங்க. ஸோ இந்த பேக்கிங் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்த கிஃப்ட், எனக்கு பாப்பா கொடுத்த கிஃப்ட். ஓகே தம்பி வந்துட்டு உங்களுக்கு இந்த கெரியரை கிஃப்டா கொடுத்திருக்காரு, பாப்பா வந்துட்டு உங்களுக்கு பேக்கிங் தான். ஏன்னா அவங்களுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பேக்கிங். ஸோ தம்பிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்திரிச்சு நடக்கலாம் டைம் எடுத்ததுன்னு சொல்ல அந்த பேர் நான் ரொம்ப யோசிச்சேன் என்ன பண்ணலாம்னா ஓகே ஏதோ ஒன்று பண்ணணும் லைஃப்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சிச்சு, சரி ஏன் யூட்டிலைஸ் பண்ணிக்க கூடாது, நம்மளால ஏதோ ஒன்று பண்ண முடியும்னா பண்ணலாம் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ண பீரியட் தான் இந்த டைட்டில்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காட் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணலை, 3லையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி டைட்டில் வினராக கொடுத்தது தான் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்.
கடவுளும் பையனும் சேர்ந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். என்னன்னா ட்ரெஸ்ஸிங் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. இந்த ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு எனக்கு அழகா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்வேஸ் மை சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ் ஸ்டைலிஷ் ஜெரின் அவங்க பேரு. அவங்க ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டா உனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கூடவே இருக்க பர்சன்ஸ், இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா நானா ஒன்னா வரல. ட்ரெஸ்ஸிங்னா இப்படி பண்ணுங்க, மேக்கப்னா இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு கூட சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நான் இந்த தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணாம கண்டிப்பா என்ன அழகா காமிச்சிருக்க முடியாது. இப்போ காலேஜ் டைம்ல வந்து ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிச்சேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆஃப்டர் மேரேஜ் அது வந்து எதுவும் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. எந்த இடத்துல மாடலிங் அப்படின்றது சூஸ் பண்ணணும்னு தோணுச்சு? எந்த பாயிண்ட் அது? ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரு எமோஷனல் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் நான் அந்த பீரியட்ல இருந்த போது ஸோ பார்லர் பண்ணலாம். ஏன்னா நான் முடிச்சது ஃபேஷன் டிசைனர். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் வீட்டில் இருந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ் போக முடியாத ஒரு பீரியட் ஆயிடுச்சு. அப்போ நான் வீட்டில் இருந்தேன் இந்த 1 இயர். என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்து படித்தேன். ஸோ இப்போ 2010 நான் பாஸ்ட் அவுட். அப்போ வந்து நான் படித்த கோர்ஸ் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ். ஸோ வீட்டில இருந்தே என்னோட ஃப்ரெண்ட், இப்போ அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க, பட் அப்போ வந்து எனக்கு டீச்சராக இருந்தாங்க, நித்யான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, வீட்லயே வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்போ என்னால் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ண முடியாது, ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பீரியட் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் எடுத்து படித்தேன். ஸோ அது படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஃபேஷன் டிசைனர்லேயே எனக்கு ஒர்க் கிடைச்சிச்சு. நான் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணேன். இதெல்லாம் போயிடுச்சு. ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கும் போது இதெல்லாம் நம்ம படிச்சது 13 வருஷத்துக்கு முன்னாடி படித்தோம்ல. ஸோ அந்த ஃபீல்டே வேற. இப்போ நான் எடுத்து திருப்பி நான் பியூட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றத நான் ஐடியா பண்ணேன். இப்போ ஐடியா பண்ணும் போது என்னோட சிஸ்டர், என்னோட மாமா மருமகள் வந்துட்டு பிரீத்தி அவங்க பேரு, அவங்க இப்போ பியூட்டிஷியனா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்னன்னா எனக்கு கொஞ்சம் நான் அவங்க கிட்ட சஜஸ்ட் கேட்டேன். ஏன்னா அவங்க இப்போதான் ரீசெண்டாக முடிச்சாங்க, பியூட்டிஷியன் முடிச்சாங்க. அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சீரியஸ்லி ஒன்னும் விடாம படிச்சது யாரையும் கத்துக் கொடுக்க முடியாதுல்ல, அவ்வளவு சீக்கிரம் யாரும் சொல்லி தர மாட்டாங்கல்ல. என் தங்கச்சி அழகாவே சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொன்றும் இப்படிதான் வாங்கணும் அப்படிதான் வாங்கணும் ஒன்னொன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் மூலியமா தான் நான் அடுத்த பியூட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை சொல்லக்கூடாது, பெருமைக்கெல்லாம் இல்லை. ஏன்னா உண்மையே அவங்க தான் எனக்கு அடுத்த டீச் பண்ணது அவங்க தான். ஏன்னா அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது வேற, இப்போ இருக்க ட்ரெண்ட் அப்படிங்கிறது வேற. ஸோ அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மூலியமா ஒவ்வொரு ப்ராடக்டா நான் வாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்தது பார்லர் ஒன்று போட்டேன். பார்லர் போட்டதுக்கு அப்புறமா அப்போ ஒரு பேம்ப்ளெட் எனக்கு கண்ணில் கிடைச்சிச்சு. பியூட்டிஷியன் கான்செப்டா வந்துட்டு நீங்க இந்த ஒன் ஹவர்ல மெஹந்தியை போடலாம், 1 ஹவர்ல மேக்கப் பண்ணலாம், அப்படி பண்றவங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே வர போகும்போது கீழே வந்து மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரி ஃபேஷன் ஷோவும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்தது. ஃபேஷன் ஷோவா அப்படி, ஐயோ பழைய காலத்துல நம்ம போய் நம்மள இப்படிலாம் பண்ணோம்ல, காலேஜ் பீரியட்லாம் நிறைய ஃபேஷன் ஷோ பண்ணோம்ல அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு. அப்ப எடுத்து பார்க்கும்போது தான் ஃபேஷன் ஷோ மிஸ்ஸஸ் கேட்டகரின்னு இருக்கு, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு கால் பண்ணேன். இப்போ கால் பண்ணும்போது கண்டிப்பா மிஸ்ஸஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க அப்படின்னாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணதாங்க இந்த ஃபேஷன் ஷோ மாடலிங் அப்படின்றது. கண்டிப்பா பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. இப்போ மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலயே வந்து சலூன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. வேற ஏதாவது இதுல இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்கீங்களா? பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். பேக்கிங்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட். அண்ட் பியூட்டிஷியன்லயுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கேன். ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா காலேஜஸ்க்கு கெஸ்ட் லெக்சரா போயிட்டு இருக்கேன். அண்ட் கவர்மெண்ட் டெண்டர் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அதுவுமே கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ பேக்கிங்ல வந்துட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு. எப்படின்னா இப்ப நான் என்ன கேட்டாலும் நான் பண்ணி தருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா. இப்ப நான் என்ன மாதிரியே ஒரு கேக் கொடுங்க அப்படின்னாலும் செய்யறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. எப்படி இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குங்க இது. எல்லாருமே இப்ப என்னன்னா ஒரு ஷாப்ல போயிட்டு நான் கேக் வாங்கணும்ன்ற ஹோம்மேட் கேக், ஹோம்மேட் சாக்லேட்ஸ், ஹோம்மேட் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி தான் லைக் பண்றாங்க. ஸோ என்னன்னா பீப்புள்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அது ஒரு பிசினஸா எடுத்து இப்போ எல்லாரும் பண்ணிட்டு வராங்க. நிறைய பீப்புள்ஸ் வந்துட்டாங்க இப்போ ஹோம்மேட்ஸ் அண்ட் நிறையவே வந்துட்டாங்க. இப்போ இந்த ஹோம்மேட் கேக்ஸ்ல நீங்க இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? கெமிக்கல்ஸ் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் பண்றதுல யூஸ் பண்ண மாட்டோம். நான் எல்லாத்தையும் பொதுவாக சொல்ல மாட்டேன், நான் யூஸ் பண்றது இல்லை. என்ன ஹோம்மேட்ஸ்னாவே அப்படிதான். ஸோ யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு. கண்டிப்பா அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா கேக்ஸ் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடுறது குழந்தைங்க தான். இந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு போய் டைரக்டா உங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. அதான் அதுல கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. அதையே நம்ம கொடுப்பானே அப்படிங்கறதுனால தான் நம்ம ஹெல்த்தி வைஸ் நம்ம மூவ் ஆகுறோம். ஹோம்மேட்ஸ் ஆன ரீசனே இதுதான். ஹெல்த்தியா நம்ம கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பீப்புள் நம்ம கிட்ட வராங்க. நாமளும் ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஒரு மாதிரி ரெட் கலர், அந்த பிங்க் கலர்ஸ், எல்லோ கலர்ஸ் இந்த மாதிரிலாம் அப்படிலாம் வரப்போகும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து பீப்புள் கிட்ட என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃப்ரெஷ் க்ரீமா போட்டு தரேன். ஸோ ஒயிட்ல பண்ணி தரேன், மேல வந்து டார்க் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு தரேன். இப்படி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இப்படி மூவ் ஆகுவேன். அதர்வைஸ் நான் கலர் கேட்டாங்கன்னா நானே சொல்லுவேன், இப்படி வந்துட்டு பீட்ரூட் அந்த எசன்ஸ் கொஞ்சம் போடுவேன், கேரட்டோட எசன்ஸ் போடுவேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணிவிடுவேன். ஃப்ரூட்ஸை வச்சு நல்லா ஒரு கேக்ஸ் பண்ணுவேன். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு எடிபிள் தான். கண்டிப்பா இது எதுவுமே அன்ஹெல்த்தின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேக்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இதை தாண்டி கண்டிப்பா எனக்கு கலர்ஃபுல்லா தாங்க வேணும், கெமிக்கல்ஸ் கண்டிப்பா இருந்தாலும் நான் சொல்லிடுவேன், கெமிக்கல்ஸ் பண்ணதான் போறேன், நீங்க அப்படி கேட்டீங்கன்னா அப்படி நோ இஷ்யூங்க பண்ணித்தாங்கன்னு சொன்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு வேற ஆப்ஷன் இல்லையே, பண்ணி கொடுத்துதான் ஆகணும். பண்ணி கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்க வேற வழி இல்லை, அவங்க அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் வேணா பரவாயில்லடா ஒரு நாள் தானே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற பீப்புளுக்கு நம்ம கஸ்டமர்ஸே சில டைம்ஸ் கேட்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கு. வேற வழி நம்ம பண்ணோம்னா பண்ணி ஆகும். இப்போ கௌசல்யா மேம் நிறைய விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மையர் ஆனோம். மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா அப்படின்ற டைட்டில வந்து பண்ணிருக்காங்க. உங்க வைஃப் எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து இந்த சமுதாயத்தில் நாம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். அது வந்து பயனுள்ளதாகவும் நம்மளுடைய ஃப்யூச்சரில் இருக்க ஜென்ரேஷன் வர குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு எதிர்பார்ப்போட தெளிவாக இருக்கும். என்னுடைய கருத்து அதுதான். இப்போ அவங்க ரன்வே எல்லாம் போயிருப்பாங்க, அந்த டைட்டில் எல்லாம் வின் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? குட், நல்லா இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி அதை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம நல்லதாக கொண்டு போகணும். ஃப்யூச்சரில் எல்லாத்துக்கும் நம்ம ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஆக்சுவலி நான் அந்த ஃபேஷன் ஷோ ரன்வே முடிச்சுட்டு கீழே வந்து உட்காந்துருப்பேன். ஐயோ பயமாக இருக்குது, யாரை கடைசியாக சொல்ல நீ தான் வரப்போகிற, ஏன் பயப்படுற? ஸோ அந்த இடத்துல ஓகே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் குட். அது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும், அது ஃபுல்ஃபில்லாக நம்மளும் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்களாலையும் வர முடியும். அதை வந்து தப்பு இல்லாமல் நம்ம வெளியில் ஃப்ரேமை தான் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அதை நான் கவனித்தேன், செஞ்சாங்க. இப்போ ஃப்யூச்சரில் இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எல்லாத்துக்கும் இருக்கணும். எல்லா பெண்களும் போல்டாக தன்னுடைய லைஃப் பார்ட்னரோடைய சப்போர்ட்டோட நல்லபடியாக வெளியில் வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பா எவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க. இப்போ மாடலிங் ஆப்வியஸா சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை, ஏன்னா நீங்க வந்து ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா உங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டி கேட்டிருப்பாங்கல்ல, என்ன நீ உன் ஒய்ஃபை மாடலிங்கெல்லாம் அனுப்புற, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? கேட்டாங்களா உங்ககிட்ட வந்து? கேட்டாங்க, கண்டிப்பாக கேட்டாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அதாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அந்த அச்சீவ்மெண்ட்டை நல்ல விதமாக கொண்டு போகணும். அதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கணும். தப்பாக இருந்தால் வந்து நம்ம அந்த ஃப்ரேம்க்கே போக தேவையில்லை. இது வந்து நல்ல விதமாக தான் போகணும்னு என்னை விட இவங்க மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து நான் வந்து கொடுக்க போகும்போது ஃப்யூச்சரில் எந்த பொண்களுக்கும் மைனஸாக போகக்கூடாது, நீ தான் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு நான் விரும்பினேன். அதை சொன்னேன், அதை கரெக்டாக கொண்டு போகிறாங்க. இப்போ நீங்க சொல்லும் போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. யார் என்ன சொன்னா எனக்கு என்ன, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அவங்க கரெக்டா கொண்டு போவாங்க. அதனால நான் சொல்றதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் சொல்றீங்க. நிறைய பேருக்கு இந்த பிளஸ் இல்லைங்கிறது வந்து ஒரு சோகமான விஷயமும் கூட இல்லையா? ஸோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு நிஜமாவே ட்ரூலி பிளஸ்ட் கேர்ள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க நிறைய பேரோட லைஃப்ல நிறைய டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட லைஃப்ல இந்த ஒரு டர்னிங் பாயிண்ட்ஸ்னால உங்க லைஃப் எங்கேயோ போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதை பார்த்தும் நிறைய பேரே அந்த மாடலிங் மேல இருக்கிற தாட்ஸை மாத்திப்பாங்க, மாடலிங் தான் இது இல்லைன்னு நினைப்பாங்க. அவங்க முன்னாடி வர்றதுக்கு நீங்க ஒரு பெரிய முன்னுதாரணமா எக்ஸாம்பிளா இருப்பீங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. இந்த டைட்டில் மட்டும் கிடையாது, நீங்க கூடிய சீக்கிரம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த பெரிய டைட்டிலை வின் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசையும். தேங்க்யூ சோ மச். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் தேங்க்யூ.